தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறிய முயற்சிகள் நாளைய பெரிய மாற்றமாக நிகழ்கின்றன. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6/2/2023 அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசி கன்னி ராசியில், யோகம் திருதி, கரணம் கௌலகம், ஹோரை சுக்கிர ஓரையில் இன்று நாள் தொடக்கமாக இருக்கின்றன. கும்பராசியில் குறிப்பாக சதய நட்சத்திரத்துக்கு இந்த சந்திராஷ்டமம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நாள். இன்று நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரையில், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்று அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம். இன்று வார சூலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேசராசி அன்பர்களுக்கு வருவாய் அதிகரிக்கின்ற நாளாக பொன்னாளாக இருக்கின்றன. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும். வேலை மாறுதல்கள், வேலை சம்பந்தப்பட்ட உயர் பதவி சம்பந்தப்பட்டதில் அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்று ஏற்ற நாளாக இல்லை. பிரச்சனை இருக்கின்ற திருமண உறவுகளுக்கு மட்டும் பார்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி செய்யலாம். மாணவர்களுக்கு குறிப்பாக படித்தவுடன் வேலை, கேம்பஸ் இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது இது போன்றது அற்புதமாக இருக்கின்றன. மாணவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டதில் செய்ய வாய்ப்பு உண்டு. உடல் நலம் பிரச்சனை இருப்பவர்கள் இன்று மருத்துவ முறையில் பார்த்தால் சகல சௌபாகியம் அடைய அற்புதமான நாள். குறிப்பாக அம்பாள் வழிபாடு செய்து கொண்டால் இன்று நோய் நொடியிலிருந்து மீண்டு வருகிற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் பகவான் உண்டு. உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக மாற வாய்ப்புண்டு. இன்று உங்களுக்கு யோகத்தை தர வல்லதாக 3 எண் மற்றும் மஞ்சள் நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன்னாள் இன்று. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மன நிம்மதி ஏற்படுகிற காலகட்டங்கள். புது புது விஷயத்தில் தொடக்கங்களாக இன்று மாற காலகட்டமாக உண்டு. இன்று குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டு திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொன்னாளாக இருக்கின்றன. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சில இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பொன்னாள். இன்று தொழிலில் புதிய வேலைக்கு ஆள் எடுத்தல், வேலை சம்பந்தப்பட்ட சீர்திருத்தம், வேலையில் சில மாற்றங்கள் செய்ய முக்கியமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக தன தானிய விருத்தி இன்று அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இன்று உங்கள் சந்திர பகவானை பார்க்கும் காலகட்டத்தில் வேகம் மற்றும் ஸ்லோவாக செய்கின்ற 2 பிளானட் பார்க்கும் பொழுது ஒரு மிதமாக காலகட்டமாக இருக்கின்றன. ஆனால் இறுதியில் இன்று ஒரு சனீஸ்வர வழிபாடோ சிறு தானம் செய்துவிட்டால் முக்கியமாக மிகப்பெரிய யோக பலனை கொடுத்து விடுகின்றன. அற்புதமான பொன்னாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி நிறமாக 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான வழிபாடு நாள். மிதுன ராசிக்கு இன்று பொன்னாள், அற்புதமான நாள். கோபத்தை குறைக்க வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் எளிமையாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டதில் கவனம். உடல் நிலையில் இருக்கின்ற உபாதைக்கு மருத்துவம் சரியாக செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கின்றன. குறிப்பாக எண்ணெய் வைத்தியங்கள், சித்த வைத்தியங்கள் இன்று யோக பலனை கொடுக்கின்ற அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் முயற்சி சம்பந்தப்பட்டது, மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்ற காலகட்டம். இன்று மாற்றம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி நாளில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்டது, வீடு மாற்றங்கள், பதவி சம்பந்தப்பட்டது, வாடகை வருமானங்கள், உடல் எடை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பொறுமை காண்பது மிக முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருந்து வக்ரகதியில் இருப்பதால் முதலில் பார்த்து வேண்டாம் என்று கூறிய வரன் வர அதிக வாய்ப்பு. புதிதாக பார்க்கும் வரனில் கவனமாக பார்க்க வேண்டும். இன்று உங்களுக்கு யோக பலனாக 8 மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த வசதி வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கின்ற காலகட்டமாக உள்ளன. கடக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள், பொன்னாளாக விளங்குகின்றன. குறிப்பாக உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று சொத்து சேர்க்கைகள் வளர்ச்சி பெறுகிற நாள். இன்று குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக தத்து கொடுத்து எடுத்தல், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதமான நாள். இன்று நிரந்தர பணி, நிரந்தர வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட நேர்முகம் போன்ற விஷயத்தில் இன்று அனுகிரகமாக இருக்கின்றன. புதிய நபர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், குருமார்களை சந்திக்க இன்று வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன.
உங்கள் ராசிக்கு 2இல் கேது மற்றும் 7இல் இருக்கிற ராகு பகவான். பேச்சில் கனிவு தேவை, கவனமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான். காவல் தெய்வ வழிபாடுகள், முன்னோர்கள் வழிபாடுகள், சித்தர்கள் வழிபாடுகள் இன்று சிறப்பு சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 8 மற்றும் நீல நிறங்கள், ஸ்கை ப்ளூ இது போன்றவை மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள் இன்று. சிம்ம ராசிக்கு இன்று வளர்ச்சியான நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக விளங்குகின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் இன்று யோக பலனை கொடுக்கின்றார். சனியின் பார்வை பற்றாலும் உங்கள் பஞ்சமாதிபதி வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தால் இன்று மிகுந்த யோக பலன். குறிப்பாக உங்களுக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் இன்று வளர்ச்சிகரமாக இருக்கும். அரசு அனுகூலங்கள் இருக்கின்றன, நிரந்தர வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக திருமணத்தில் வெற்றி வாய்ப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்கள் ராகு கேது இருக்கிற சர்ப்ப சாந்திகள் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று. கூட்டு வகைகள், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க வேண்டிய முக்கிய வகைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கின்றன. கடன் தொந்தலிலிருந்து மீண்டு வர தன வருவாய் அதிகரிக்க வாய்ப்புண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 2இல் பயணிக்கும் காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கை அம்மன் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கின்றன. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த சிறப்பு. உங்கள் ராசிக்கு 9ஆம் எண் மற்றும் சிவப்பு மெரூன் நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று லாபகரமான நாள். மனப்பதட்டத்திலிருந்து குழப்பத்திலிருந்து தெளிவு வருகின்ற உத்தமமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று அம்பாள் வழிபாடு இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் மன தெளிவையும் குறிக்கின்ற நாள். செல்வ செழிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு முயற்சிக்க வேண்டிய நாளாக இன்று ஒன்று. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் சில தொந்தரவுகள் கொடுத்தாலும் வாக்கு சம்பந்தப்பட்டதிலும் உடல்நிலை சம்பந்தப்பட்டதிலும் முன்னேற்றம் கொடுக்க சிறு மருத்துவங்கள் சித்த மருத்துவத்தில் மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் சில காரியத்தில் மட்டுப்படுத்தினாலும் இன்று யோக பலமாக இன்று பக்கபலமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருப்பதால் வலுவாக இன்று சந்திராஷ்டமம் சம்பந்தப்பட்டது, அஷ்டம சனி சம்பந்தப்பட்டது, குறிப்பாக உங்களுக்கு இருக்கிற கண்டக சனி சம்பந்தப்பட்ட இது போன்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நிவர்த்தி பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு கோயில் சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது முயற்சி பண்ணலாம். கணவன் மனைவி உறவு வலுப்படும் காலகட்டங்கள். மாணவர்களுக்கு யோக பலனை கொடுக்கின்ற அரசு வேலை வாய்ப்புகள் அதிகம். இன்று ராசி எண்களாக 1, 6 மற்றும் இளம் சிவப்பு பிங்க் நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று யோகமான நாள், அற்புதமான நாள். முதலீடு செய்ய முக்கியத்துவமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் இன்று உங்களுக்கு பயணங்கள் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றன. முதலீடில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இன்று தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், தெரியாத விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். இந்த லாபகரமாக இந்த இடம் வீடு சொத்து வாங்க முதலீடு செய்ய அனுகிரகம் உண்டு. நகை பொன் பொருள் சேர்க்கைக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றன. வெளிநாட்டு பயணங்கள் சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 12இல் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி, தொழிலில் விருத்தி அடைய மேலும் புதுப்பிக்க இது அற்புதமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. தாயின் உடல்நிலையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய நாள். மனசு சம்பந்தப்பட்ட தைரியம் பெறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் காலகட்டம். 11இல் இருக்கிற கேது பகவான். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் விநாயகர் அகவல்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று ராசி எண்களாக பச்சை மற்றும் 5ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று விவேகமாக செயல்பட வேண்டிய பொன்னாளாக இருக்கின்றன. இன்று லாபங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள், பயணம் சம்பந்தப்பட்டது, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும். உயர்கல்வி கற்க சென்றவர்கள், வெளிநாட்டு பயணங்கள் இருப்பவர்கள் அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு தொழிலில் லாபம் அறுவடை செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக தாயின் பாசம் அதிகரிக்கும். தாய் உடல் நலத்தை கவனிக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க், இடித்து கட்டுவது போன்ற வேலைகள் இருக்கின்றன. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். அனுகூலமாக இன்று வண்டியில் புதுப்பிக்க இன்று காலகட்டமாக இருக்கின்றன. பஞ்சமாதிபதி மறைந்து பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் குலதெய்வம் அனுகிரகம் பேணி காக்க வேண்டியது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய கவனம் எடுக்க வேண்டிய நாள். கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டாக்குமெண்ட்டாக முக்கியமான
போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசா பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அது தொடர்புடையவர்கள் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டினால் இன்று முருகர் வழிபாடு, வேல் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 9ஆம் எண் மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்று தொழிலில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் அதிகம். முன்னோர்கள் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உடல் நிலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம். உடல்நலை உபாதைகள் இருப்பவர்கள் இன்று மேன்மை பெறுகிற காலகட்டம். குறிப்பாக தாய் வழி உறவுகள், பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், இன்று சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு யோக பலனாக இருக்கின்றன. குறிப்பாக மருத்துவர், அரசியல், அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு யோக பலன் இன்று வளர்ச்சி அடைய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று தகவல் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்துக்கு அனுகூலமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு யோக பலன். திருமணத்தில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொன் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் முன்னோர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. குலதெய்வத்தில் அனுகிரகம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. தகவல் வழியில் யோகம் பெறுகிற நாள் பொன்னாளாக இருக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக வேல் வழிபாடு, குறிப்பாக சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடு இன்றும் யோகமாக இருக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்களாக 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. சிகரம் தொடப்போகும் மகர ராசி இன்று பொன்னாள் நாளாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலம் அற்புதமாக இருக்கின்றன. சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட்ட ராசியாக இருப்பதால் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. குறிப்பாக இன்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டினால் இந்த தகவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இன்று குழந்தை சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்டதில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள். இன்று தொழில்துறையில் விருத்தி அடைய, தொழில் சம்பந்தப்பட்டதில் முதலீடு செய்ய முக்கியமாக இருக்கின்றன. வேலையில் மாறுதல் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்று அனுகூலமாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இன்று 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலையில் மாறுதல்கள், இந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். ஆனால் நிரந்தர வாய்ப்பு. அரசியல் சம்பந்தப்பட்ட சினிமா துறைக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவுகள், இல்லை அரசியல், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட உறவுகள், மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைக்கும் அற்புதமாக இருக்கின்றன. வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வர வாய்ப்புண்டு. கவனிக்க வேண்டிய நாள். உங்களுக்கு ராசி எண்களாக பச்சை நிறம் மற்றும் 5ஆம் எண் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள். கும்பராசி, குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம், கவனமாக பயணிக்க வேண்டிய நாள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். இன்று இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த வழிபாடு சேர்க்கும். குறிப்பாக தியானம் செய்வது, மெடிடேஷன் சம்பந்தப்பட்டது செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியில் குரு இருப்பதால் உங்களுக்கு சில சப்போர்ட் மற்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கும் காலகட்டம், 2இல் சனி பகவான். இது ஒரு பாவக்கத்தாரி யோகம் போல் இருப்பதால் உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தைகளை கனிவாக பேச வேண்டும். உங்கள் கீழே இருப்பவர்களிடம் அதிகாரத்தை காட்டக்கூடாத காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் 6ஆம் அதிபதி இருப்பதால் இன்று வேலை செய்யும் இடத்தில் முக்கிய முடிவுகள் நடக்கும் காலகட்டத்தில் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டினார். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னர் பின்னர் இருந்தாலும் இன்று எதிலும் கவனிக்க வேண்டாம். கவனமாக உங்கள் வேலை விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். பிறர் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டினார். இன்று இறை வழிபாடே இன்று துணையாக இருக்கும். இன்று உங்களுக்கு துர்க்கை வழிபாடு, விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு, குறிப்பாக தட்சிணாமூர்த்தி மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 6 மற்றும் அம்பாள் வழிபாடு, குறிப்பாக இளஞ்சிவப்பு நிறம் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று முழுவதும் வழிபாட்டே சிறப்பு. மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் அற்புதமான நாள். குறிப்பாக மன மகிழ்ச்சி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. குழந்தைகள், கணவன் மனைவி உறவுகள் வலுப்பெறுகின்ற காலகட்டம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர இது சாதக சூழ்நிலை கொடுக்கின்றன. குறிப்பாக காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விருப்ப திருமணத்துக்கு உறவில் திருமணம் வாய்ப்பு அதிகம். இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் அரசு ஆதாயம் உண்டு. அனுகூலம் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் 12ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் ராகு கிரகங்கள் குறிப்பாக ரங்கநாதர் வழிபாடை குறிக்கின்றன. ரங்கநாதர் சம்பந்தப்பட்ட வழிபாடு இன்று வெளிநாட்டு பயணங்கள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்து விஷயங்கள், விற்கல் வாங்கலுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. இன்று புது முயற்சியாக மாணவர்கள் இன்று கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய நாள். இன்று கொடுக்கல் வாங்கல்கள், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் கவனமாக 1க்கு 2 முறை வெரிஃபை செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு.
உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் 2ஆம் திருமணத்துக்கு அற்புதமாக இருக்கின்றன. தந்தை வழி உறவு மேம்படும் காலகட்டங்கள், வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகர் வழிபாடு, வேல் வழிபாடு மிகுந்த சிறப்பை கொடுக்கின்ற அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு 9 மற்றும் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. அற்புதமான நாள். ஆன்மீகம் அறிவோம். உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர திருவாதாவூர் சென்று வழிபாடு செய்யும் போது வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து தீர்வுக்கும் ஏற்படுகின்ற அற்புத திருத்தலமாக இருக்கின்றன.